பேங்க்ல இன்னைக்கு 5000 கிலோ உங்களால வைக்க முடியுதா? முடியுதா? எல்லாத்தையும் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னால, எதுக்கு ஓபன் பண்ண சொன்னாங்க? கேஸ் சிலிண்டர் மானியம் போடுறாங்க, போட்டாங்களா? 2 மாசம் 3 மாசம் போட்டாங்க, அதுக்கப்புறம் வருதா? ஏன்னு கேட்டீங்களா? அவங்களுடைய படத்தை இப்படி செருப்புல வச்சு செருப்பு மேல போட வேணாமா? நீங்கெல்லாம் ஏமாத்த விடலாமா? இவங்கள மக்கள் என்ன முட்டாளுகளா? செய்யல. அந்த கேஸ் எவ்வளவு கொண்டு போயிட்டாங்க? 1150 கொண்டு போயிட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில 300 ரூபாய்க்கு இருந்த கேஸ் சிலிண்டர், பெட்ரோல் டீசல் விலை எங்க கொண்டு போயிட்டாங்க? ஜிஎஸ்டி என்ற வரியும் போட்டு இன்னைக்கு வியாபாரம் தொழிற்சாலை அத்தனை ஒண்ணும் நம்ம ஆக்கிட்டாங்க. அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் பிரைவேட் கொடுத்துட்டாங்க. ஒண்ணு கையில் இல்ல. இப்ப இந்த ரயில்வே போக்கு இவங்க மிச்சப்படுத்துறாங்க. நாட்டை முன்னேற்றத்துக்கு எவ்வளவு ஒரு கேவலமானது. 60 வயசுக்கு மேல அப்படி உள்ள ஐயாக்கள் ட்ரெயின்ல போறதுக்காண்டி இலவச பாஸ் உண்டு. ஐயாக்கெல்லாம் ஆட்சிகள் போறதுக்கு இலவச பாஸ் காங்கிரஸ் கொண்டாது. அதை தூக்கிட்டாங்க. இதுவே 60 வயசான டிக்கெட் எடுத்துட்டு போடுற இவனெல்லாம் மனிதர்களா? மனித போர்வையில் உள்ள மிருகங்கள் அல்லவா? மக்களை பத்தி திங்க் பண்ணலன்னா இவன் மக்களாட்சி பண்ணி என்ன செய்ய? என்னத்துக்கு யோசிக்க வேண்டாமா? நம்மளை ஆளக்கூடிய அரசன் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை நல்ல அரசன் என்பவன் யார்? மக்களுக்கு தேவைகளை அறிந்து அதற்கான நிர்வாகம் பண்ணணும், வரிகளை போடக்கூடாது. அவன் தான் நல்ல ஒரு அரசன். ஆனால் இவன் அரசனா? எல்லா வரியும் போட்டாச்சு. பேங்க்ல இன்னைக்கு போட்டுட்டு காசு இல்லைனாலும் முடிஞ்சு போச்சு. 5000 இல்லைன்னா போட்ட 4900 ரூபாய் எடுத்துருவாங்க. ஒரு தடவை மூலம் கேஷ்லெஸ் பாலிசி கொண்டாடுற. நீங்க ஏன் போறீங்க? ஜிபேல அனுப்பு, கிரெடிட் கார்டுல அனுப்பு, ஏடிஎம்ல அனுப்புட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் தெரியுமா? 2 தடவைக்கு மேல ஏடிஎம் போட்டீங்கன்னா 25 ரூபா. அடுத்த கார்டு ஏடிஎம்ல போட்டியா 50 ரூபா முடிக்க. எவ்வளவு கொடுங்க ஐயா. காலை எடுத்து 2 பொம்மைக்குள்ள வீட்டுல இருக்கும். ஒருத்தங்க 2 கூட்டத்தை வச்சுக்கிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுல கிடைச்ச 100, 200, 500 போய் ஒரு பேங்க்ல நம்மளுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னாங்களேன்னு சிறுக போட்டுக்கிட்டு வரும். காட்டா குடும்ப செலவுலாம் போக ஐயாட்ட கொடுத்து ஒரு 500 ரூபாய் போட்டுட்டு வாங்க. 4000 ரூபாய் சேராது. ஒரு குடும்பத்துல ஒரு முடியாம போயிடும். போய் ஒரு 2000 ரூபாய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து பேங்குக்கு போனா மைனஸ்ல இருக்குமா உங்க பேங்க் அக்கௌண்ட்? நீங்க பேங்குக்கு 2700 ரூபாய் நீங்க கொடுக்கணும். ஐயா நான் 4500 ரூபாய் போட்டுருந்தேன். எங்கயா 5000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இல்ல, அதனால எடுத்துட்டு. எந்த கொடூரம் தெரியுமா? நம்ம காசை எடுத்துக்கிட்டு இவங்க முதலாளியா இருந்தது எவ்வளவு கொடுங்க. இப்படி எவ்வளவு எடுத்துட்டாங்க தெரியுமா? இந்திய கவர்மெண்ட் மோடியினுடைய ஆட்சியில சுமார் 15 லட்சம் கோடிகளை கொண்டிருக்காங்க. நம்மளுடைய காசு பேங்க்ல 5000 ரூபாய் இல்லாத காசு. இப்படி எத்தனை இவங்க யோசிக்க நினைக்கிறீங்களா? இவங்க போடுறது இவங்க கட்டுற அந்த இது எவ்வளவு தெரியுமா? அந்த பைஜா மாவு போடுறது 15 லட்சம் ரூபாய். ஒரு வேலை அவர் காலம் சாப்பிடுறது 5 லட்சம் ரூபாய். அவருடைய காலம் காஸ்ட்லி காலம் எந்த நேரத்தில் இருந்து வருது? டைவான் காலம் 5 லட்சம் ரூபாய். அதைத்தான் அவர் சாப்பிட்டு மின்னுப்பா இருப்பாங்க. எவங்காசியா போடுற ஷூ எவ்வளவு தெரியுமா? 17 லட்சம் ரூபாய் ஷூ. வாட்ச் எவ்வளவு தெரியுமா? 7 லட்சம் ரூபாய் வாட்ச். எவங்காசு? டீ கடையில் இருந்து வந்த காசா? இல்ல ஏழைத்தாயின் மகனே உங்க அப்பா காசா? யோசிக்க வேண்டாம். எம்பது கொள்ளையடிச்சு எம்பது போய் நாட்டை குட்டிச்சவராக்கி அங்கெல்லாம் அரசியலாம் பேச வேணாமா? நம்ம கையில காசு இருக்காம நிம்மதியா? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாய் 80 ரூபாய்க்கு கடைக்கு போனவே அன்னைக்கு இருந்த சந்தோஷம் நினைக்கிறா? அந்த 80 ரூபாயில காய்கறி வாங்கி கறியை கொண்டு வாங்கி புருஷனுக்கு குழம்பு வச்சு உள்ளே துறைக்கு போனவே இன்னைக்கு முடியுதா? எதிர் இல்லை. ஏன் விலைவாசி ஏற்றம்? யாரால? மத்திய அரசாங்கம். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இவங்களுடைய ஆட்சி இதோடு ஒழிச்சிருச்சு. வடக்கிங்கனால நம்ம பாதிக்கப்படுகிற 10 ஆண்டு காலமாக வடக்கில் இவர்கள் பெண்களை மானபங்கம் படுத்துறது, அநியாயம் படுத்துறது, இன்னைக்கு வடக்கர்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணி பிஜேபி எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு வருகிறானோ சிறப்பு கொண்டு அடிச்சு வெளியேற்றிட்டு இருக்காங்க. அங்கு ஒரு எழுச்சி உருவாகிடுச்சு. தமிழகத்துல அது என்னைக்கு உருவாயிடுச்சு. பெரியார் என்னைக்கு இந்த மண்ணில பிறந்த இந்த தமிழக மக்களை சந்தித்தாரோ அன்னைக்கு உருவாயிடுச்சு. இன்னைக்கு இந்த மக்கள் இன்னைக்கு
பேசும்போது முக்கியமா பேசிக்கிட்டு டீ கொடுப்பாங்க தம்பா கொடுப்பாங்க நாட்டுல பாத்துக்கிட்டீங்களா அதோட சடவுல எழுதியும் ஏப்பா எனக்கு வரல அந்த தச்சு சொல்லு ஏப்பா அந்த டீயை குறைச்சு சொல்லுங்க